போன வாரம் நான் iPhone 18 Pro Max காட்டினேன். ஆனா இந்த வாரம் iPhone Fold இல்ல iPhone Ultra. So இதாங்க ஆப்பிளோட ஃபர்ஸ்ட் foldable phone. டம்மி தான் of course, பட் இது வச்சு iPhone Ultra இல்ல iPhone Fold எப்படி இருக்க போகுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்க போறோம் இந்த வீடியோல. சோ இந்த iPhone Ultraவை ஒரு கை பார்த்துருவோமா? இதான் ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா என் பேர் எர்ஷாத். நீங்க பார்த்துட்டு இருக்குது Trakin Tech தமிழ். ஆரம்பிக்கலாமா? இந்த iPhone Ultraவோட prototype நீங்க பாத்தீங்கன்னா it looks like a book style foldable. But first Apple research பண்ணிருக்கும் போது flip style foldable research பண்ணிருந்தாங்க. அதுக்கப்புறம் book style foldable research பண்ணிருந்தாங்க. And finally இந்த book style foldable design செலக்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா Apple வந்து நிறைய வருஷமா foldable phone மேல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. And அவங்களோட ஐடியா என்னன்னா நாங்க வந்து tall and narrow-ஆ இருக்க டிசைன் இருக்குல்ல Galaxy Z Fold மாதிரி அது வேண்டாம், இந்த மாதிரி wide and proper book style-ல இருந்தா பெட்டரா இருக்கும் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. ஆனா அதை பார்த்து சாம்சங் காரனும் Galaxy Z Fold புக் ஸ்டைல் ஆக்க போறானாமா. அவங்க இது டம்மி தான். சோ எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்தா இது ஒரு iPhone பிளஸ் அண்ட் iPad mini நினைக்கிறேன் நான். சோ iPhone Ultraல மெயினா அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த போனை ஸ்லிம்மா வைக்கணும்னு ட்ரை பண்ணிருக்காங்க. சோ ஃபோல்டடா இருக்கும்போதே வெறும் 9mm திக்னஸ் தான் இருக்க போதாமா, அண்ட் அன்ஃபோல்டடா இருக்கும்போது 4.5mm திக்னஸ் இருக்க போதாமா. அப்படி பாத்தீங்கன்னா இது வந்து ஆப்பிளோட தின்னஸ்ட் போனா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. தின்னர் தென் தி iPhone Air. இன்ஃபேக்ட் iPhone Air லான்ச் பண்ண போதே நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு iPhone Foldடும் இந்த மாதிரி ஸ்லிம்மா தான் வரப்போகுதுன்னு. ஆனா இருக்கிறதுல பெரிய ப்ராப்ளம் ஆப்பிள் என்ன சால்வ் பண்ண பாக்குறாங்கன்னா கிரீஸ் தான். ஒரு ஃபோல்டபிள் போன்ல நீங்க ஓபன் பண்ணோனே உள்ள இருக்க டிஸ்பிளேல வந்து கிரீஸ் தான் இருக்கிறதுல பெரிய பிரச்சனை. ஆனா இந்த போன்ல வந்து கிரீஸே இல்லாம இருக்கிற மாதிரி அவங்க ட்ரை பண்ண போறாங்க. அது எப்படி அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஒரு இன்ஜினியரிங் ட்ரிக் யூஸ் பண்றாங்க. சோ டிஸ்பிளே கீழ நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மெட்டல் சப்போர்ட் பிளேட் கொடுக்க போறாங்க. அது கூட ஒரு லிக்விட் மெட்டல் ஹிஞ்ச் யூஸ் பண்ணி டிஸ்பிளேயோட கிரீஸை ஈவன்லி டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்கன்னா அந்த கிரீஸே இருக்காது இல்ல. அதான் ட்ரை பண்றாங்க. அது உண்மையா நடக்குமா இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆக்சுவல் ஃபோன் தான் பார்த்தாகணும். பட் ரீசென்ட்லி நாங்க Oppo Find N6 பத்தி பேசணும்ல, அதுல கூட நீங்க பாத்தீங்கன்னா இன்னர் டிஸ்பிளே வந்து ஆல்மோஸ்ட் கிரீஸ்லெஸ்ஸா இருக்கு. சோ ஆண்ட்ராய்ட்ல அச்சீவ் பண்ணிருக்காங்க கிட்டத்தட்ட. அது வந்து ஆப்பிள் எப்படி பீட் பண்ண போகுதுன்னு தான் நம்ம பார்க்க போறோம். இன்னொரு டிஃபரன்ஸ் என்னன்னா ஐபோன்ஸ்ல இப்பெல்லாம் ஃபேஸ் ஐடி இருக்கு. டச் ஐடிலாம் போய் நிறைய வருஷம் ஆயிடுச்சு. ஆனா இந்த iPhone Ultraல டச் ஐடி கொண்டு வர போறாங்களாமா வித் தி பவர் பட்டன். அது ஏன் நீங்க கேட்டீங்கன்னா ஃபேஸ் ஐடி யூஸ் பண்ணாங்கன்னா ஃபோன் இன்னும் திக் ஆகும். சோ ஸ்லிம்மா வைக்கிறதுக்கு அவங்க வந்து டச் ஐடி யூஸ் பண்ண போறாங்க. இன்ஃபேக்ட் நீங்க பாத்தீங்கன்னா iPadல ஆல்ரெடி டச் ஐடி இருக்குது. சோ அந்த டெக்னாலஜி தான் கொண்டு வர போறாங்க நாங்க நம்புறோம். இன்னொரு விஷயம் நாங்க நம்புறோம், நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா நாங்களும் கொஞ்சம் வளருவோம்ல. போட்டுட்டுறது கொஞ்சம் பார்த்து போட்டுட்டுறது. இப்போ டிஸ்பிளே பத்தி என்ன ரூமர்ஸ் வந்திருக்குன்னா வெளிய இருக்க டிஸ்பிளே வந்து 5.5 inches இருக்குமாமா. உள்ள வந்து திறந்தோடனே 7.8 inch டிஸ்பிளே கொடுக்க போறாங்களாமா. அண்ட் இந்த ரெண்டு டிஸ்பிளேமே ப்ரோமோஷன் டிஸ்பிளேயா இருக்க போகுது. சோ பேசிக்கலி 120 Hz OLED panel. So very ஒரு 5.5 inch phone உள்ள வந்து 7.8 inch iPad. So உள்ள இருக்க டிஸ்ப்ளே வந்து நீங்க பேசிக்கலி கேம் ஆடுறதுக்கு, மல்டிமீடியா கான்டென்ட் பார்க்கிறதுக்கு, இல்ல ப்ரொடக்டிவிட்டி பண்றதுக்கு எல்லாத்துக்குமே சூப்பர் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் வந்து ஆப்பிள் எந்த ப்ராடக்ட் கேட்டகரியிலயும் நுழைஞ்சா அது வந்து ஃபர்ஸ்ட் அவங்க எடுத்து பண்ண மாட்டாங்க. மற்ற பிராண்ட்ஸ்ல என்ன ட்ரை பண்றாங்களோ அதெல்லாம் பார்த்துட்டு அந்த கேட்டகரியில நுழைஞ்சிட்டு அதை பெட்டராக தான் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இந்த iPhone Ultra வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு iPhone பிளஸ் iPad எக்ஸ்பீரியன்ஸை ஒன்னா கொண்டு வர போகுதுன்னு நாங்க நம்புறோம். பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் சொல்லவே வேண்டாம். அடுத்து வர Apple A20 Pro chipset கொடுக்க போறாங்க. and இது வந்து ஒரு 2nm chipset-ஆ இருக்க போதாமா. அது மட்டும் இல்ல, of course 12GB RAM இருக்கும். சோ கிரேசி பவர்ஃபுல்லா இருக்க போது. Apple Intelligence, Siri AI எல்லாமே இதுல கொண்டு வருவாங்க கண்டிப்பா. of course Appleோட in-house modem டெவலப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. C2ன்ற modem அடுத்து வர போது இந்த போனுக்குள்ள. அதுல வந்து பெட்டர் நெட்வொர்க் கேப்பபிலிட்டிஸ் இருக்கும்னு நாங்க நம்புறோம். அப்புறம் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன தெரியுமா? இந்த iPhone Ultraல 5800 mAh பேட்டரி கொடுக்க போறாங்களாமா. ஆமாங்க, ஐபோன்ஸ்லயே இது வரைக்கும் இருக்கிறதுலயே பெரிய பேட்டரி. ஆனா ரெண்டு டிஸ்பிளே பவர் பண்ணோம். எப்படி பவர் மேனேஜ்மெண்ட் பண்ண போறாங்க, பேட்டரி லைஃப் நீடிக்குமா நீடிக்காதா, அதெல்லாம் ஒரு கேள்விக்குறி தான். ஆனா இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா பேட்டரி வந்து ஒரு சாலிட் ஸ்டேட் பேட்டரி யூஸ் பண்ணிட்டு டிஸ்பிளே வந்து ஸ்லிம்மா வச்சுட்டு அவங்க வந்து ஸ்பேஸை இன்டெலிஜென்ட்லி யூஸ் பண்ண போறாங்க டு பில்ட் திஸ் டிவைஸ். ஸோ ஒரு என்ஜினியரிங் லெவல்ல வந்து ஒரு கிரேசி அச்சீவ்மெண்டா இருக்கும்னு அப்படி நிறைய பேர் நம்புறாங்க. நிறைய ரூமர்ஸ் சொல்லுது. அதனாலே பேட்டரி வந்து ஒரு ஸ்ட்ராங் செல்லிங் பாயிண்டா இருக்க போதாமா ஃபார் திஸ் iPhone Ultra. கேமராஸ்ல தான் சின்ன ஒரு கவலை எனக்கு. என்னன்னா இதுல வந்து ஜூம் கேமரா இருக்க போறது இல்ல. ஸோ பேசிக்கலி உங்களுக்கு வந்து பிரைமரி கேமரா அண்ட் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா மட்டும் தான் கிடைக்க போகுது. அஃப்கோர்ஸ் பிரைமரி கேமரா வச்சு 2x லாஸ்லெஸ்
லாஸ்லெஸ் இன் சென்சர் கிராப் கிடைக்கும்னு கண்டிப்பா சொல்ல தான் போறாங்க ஆப்பிள் மார்க்கெட்டிங்ல. ஆனா இந்த பின்னாடி இருக்க 2 கேமராஸ் தவிர்த்து உங்களுக்கு 2 செல்ஃபி கேமராஸும் கிடைக்க போகுது. ஒன்னு வந்து வெளிய இருக்க டிஸ்பிளேல, இன்னொன்னு உள்ள இருக்க டிஸ்பிளேல அண்டர் டிஸ்பிளே செல்ஃபி கேமராவாமா. அது மட்டும் நடந்ததுன்னா ஆப்பிள் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க நான் கண்டிப்பா ஐ அம் ஜஸ்ட் வெயிட்டிங் டு வாட்ச். ஏன்னா இதுவரைக்கும் வந்திருக்க அண்டர் டிஸ்பிளே செல்ஃபி கேமரா எல்லாமே படு கேவலமா இருந்திருக்கு. மேபி ஐபோன் அல்ட்ரால அது நல்லா இருக்கலாம். என்னதான் இருந்தாலும் இது இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ஐபோன்ஸா இருக்க போது. அதுல வெறும் 2 ரியர் கேமரா கொடுத்து டெலிஃபோட்டோ கொடுக்காதது வந்து உங்களுக்கு சரியா தோணுதா? காமெண்ட்ஸ் சொல்லுங்க. இப்போ சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து iOS 27 தான் கொடுக்க போறாங்க. ஆப்வியஸ்லி அதுல நான் சொன்ன மாதிரி AI எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே இருக்க தான் போகுது. இப்போ iOS 27 வந்து இந்த 5.5 இன்ச் டிஸ்பிளேல எப்படி இருக்க போகுது நமக்கு தெரியும். இப்போ மாடர்ன் ஐபோன் ஏதாச்சும் யூஸ் பண்ணீங்கன்னா அதே எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களுக்கு இங்கேயும் கிடைக்க போகுது வெளியில. ஆனா உள்ள நீங்க பாத்தீங்கன்னா 7.8 இன்ச் டிஸ்பிளேல நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா iPadOS கொடுக்க போறாங்க அப்படின்னு. அதெல்லாம் ஆப்பிள் பண்ண போறது இல்ல. iOS 27 தான் கொடுக்க போறாங்க. சோ சேம் iOS 27 எக்ஸ்பீரியன்ஸ் வெளிய இருக்குது தான் உள்ளியும் கிடைக்க போகுது. பட் இதுல சின்ன சின்ன டேப்லெட் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு ஆண்ட்ராய்ட் போன்ஸ்ல இத்தனை வருஷமா இருக்கிற ஸ்பிளிட் ஸ்கிரீன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஐபோன் அல்ட்ரால உள்ள கொடுக்க போறாங்களாமா. சோ இஃப் தட் ஹேப்பன்ஸ் இட் வில் பி வெரி குட். கரெக்ட் தானே? ஸோ ஓவராலா ஐபோன் அல்ட்ரா வந்து ஆப்பிளோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஐபோன்ஸா இருக்கும்னு நிறைய பேர் சொல்றாங்க. ஒரு என்ஜினியரிங் மார்வெலா இருக்கும்னு சொல்றாங்க. ஆனா உண்மையா இருக்குமா இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் கண்டிப்பா ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங் போட தான் போறோம். பட் எனக்கு தெரியும் உங்க மைண்ட்ல இருக்க ஒரே கேள்வி அதுதான், வேலை என்ன இருக்க போகுது? நான் சொல்லி என்ன ஆப்பிள் குறைக்கவா போறாங்க? ஈஸியா 2 lakhக்கு மேல இந்த போனோட காஸ்ட் இருக்க போகுது. இல்லைன்னா அர்ணவ் மொட்டை அடிச்சிடும். இது எங்கேயாச்சும் எழுதி வச்சுக்கோங்க. ஸோ இதாங்க ஐஃபோன் அல்ட்ரா. அஃப்கோர்ஸ் ஐஃபோன் அல்ட்ராவோட டம்மி ஐஃபோன் ஃபர்ஸ்ட் ஃபோல்டபிள் ஃபோன். அதோட லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னெல்லாம் கிடைக்க போகுதுன்னு நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். பட் நிறைய பேர் வந்து இது வரைக்கும் ஃபோல்டபிள் ஃபோன் வாங்காமல் இருக்கிறாங்க. அதுக்கான காரணம் வந்து தேவர் வெயிட்டிங் ஃபார் அன் ஆப்பிள் ஃபோல்டபிள். ஸோ நீங்களும் ஆப்பிள் ஃபோல்டபிளுக்காக வெயிட் பண்ணிருக்கீங்களா? காமெண்ட்ஸை சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் டக்குன்னு டெக்கு போடுங்க, கிளிக்கு ட்ராக்கின் டெக் தான்.